ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து 9 மணிக்கு எங்கே வெளில போகிறோம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு ஆடியோ லான்ச்சும் நடக்குது, ஒரு மூவியோட ஆடியோ லான்ச். அதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்துட்டோம். இப்போது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோ. ஸோ இது இங்கே சாலிகிராமமில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தூரத்தில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் சொல்லியிருந்தேன். என்ன ஆடியோ லான்ச்னால் மூவி நேம் வந்து எமன் கட்டளை. ஸோ யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயில்சாமி சாரோட பையன், அதாவது அன்பு மயில்சாமி, அவங்க தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மூவி. ஸோ இப்போ தான் ஆடியோ லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவார்டு வாங்கிப்போம், ஓகேங்களா? அப்படி இந்த இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பொதுவாக வந்து கடவுள் தான் வரம் தராங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். யமனே வந்து உங்களுக்கு நான் ஒரு வரம் தரேன் அப்படின்னா என்ன வரம் கேட்பீங்க அவர்கிட்ட? பொதுவாக யமன் வரம் கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுத்தா நீங்கள் என்ன கேட்பீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பர்சனலாக கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? எல்லாருக்கும் என்ன ஒரு நல்ல வீடு நல்ல ஒரு வீடு வேணும், அதுக்கு நிம்மதியா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே சப்ஜெக்டில் ஒரு படம் வந்து நம்ம தேட்டரில் பார்ப்பீங்களா? அப்படிப்பட்ட படம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எமன் கட்டளை. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி திரைப்படம், ஓகேங்களா? நீங்கள் ஃபேமிலியோட போய் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு படம். குடும்பத்தோடு போய் தேட்டரில் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ. சென்னை என்ன மாதிரி பேஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன கண்டென்ட்? காமெடி, டான்ஸு. ஓகே, எத்தனாவது அவார்டு இது உங்களுக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் அவார்டு. ஓகே, இப்போ இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கால் வந்துருக்கு, நீங்கள் நாமினேட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸாக இருந்துச்சு? இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளே வந்து அமௌண்ட் கொடுத்து நமக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து நான் போனது கிடையாது அந்த மாதிரி இது இருக்கும். ஸோ இது மட்டும்தான் வந்து நீங்கள் வாங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறதுனால தான் நான் வந்து ஒத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே ஹாப்பினஸோட அவார்டையும் கையில் வாங்கணும், ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வெளில இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் இருந்தது. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் தேட்டர் உள்ளே வந்தோம். ஸோ இந்த என்ன தேட்டர்னு பார்த்திங்கன்னா மூவிலாம் ப்ரீ ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த தேட்டர் தான் இது. அங்கே தான் வந்து ஆடியோ லான்ச்சும் நடக்க போகுது, அவார்ட் ஃபங்க்ஷனும் அங்கே தான் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகுது, அதுக்கப்புறம் தான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா பாப்பா வச்சுட்டு இருந்தால் அவன் கத்துவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். கிடைக்கின்றோம் கதாநாயகி சந்திரிகா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். மற்றும் இணை நடிகர் அர்ஜுன் அவர்களையும் மதிப்புக்குரிய வையாபுரி அவர்களையும் நண்பர் பொட்டாஜி அவர்களையும் அன்புடன் மேடை கிடைக்கின்றோம். போகு படத்தின் அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வந்து இயக்குனராக உட்கார்ந்துருக்காரு. அதே போல மயிலா மயிலா மயிலான்னு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய சரி இன்ஸ்டாகிராம்ல மத்தவங்களை என்டர்டெயின் பண்ணி ஆப்னஸ் பண்ற திரு விமல் அவர்களை ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த காஞ்சிபுரம் கார்த்திகை டிஜிட்டல் அவார்ட்ஸ். Thank you, bro.
நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு பெஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆஃப் சென்னை. எம்எல் ராஜேஷ் அவர்கள் இருக்கீங்களா? இந்த அவார்டு வந்து எம்எல் ராஜேஷ் அவர்கள் கொடுப்பாங்க. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் அவார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு மயில்சாமி ப்ரோ வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக வந்துட்டு நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு இப்போ நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். இதில் என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்க தேனி இடைவேளை சேனல் வந்து ஸ்டேஜ் கிடைக்கிறோம். லெனிமாவையும் கூட்டுட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி அவார்ட்லாம் வாங்கியாச்சு, ஷோ முடிஞ்சாச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ லெனிமாவை நாங்கள் பாதியிலே வீட்டுக்கு அனுப்பிட்டோம், கத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒன்று கத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு பாதியிலே வீட்டுக்கு போயிட்டார் அவர். நாங்களும் அவார்டு வாங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.